ஐயோ ஏன் விஜி தண்ணி குடுறி. விஜயக்கா, எனக்கு இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடு. ஆமா, நான் சீரியல் பார்க்கும்போது தான் உனக்கு டவுட் எல்லாம் வரும். என்னமோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கிழிக்கிற மாதிரி. நீ உட்காந்து படிடி, வரேன். இந்த சீரியல் முடிய விட்டு வரேன். ஆனாலும் இந்த மாமியார் ரொம்ப மோசம். ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல. அடி அறிவு கட்டவளே, ரொம்ப காரமா இருக்குடி, கொஞ்சம் தண்ணி குடு. உட்காருங்கப்பா, சாப்பிடலாம். வரேம்மா. வாங்க சம்மந்தி, வாங்க. இந்த பக்கமா வந்தேன், அதான் உங்க வீடு வரைக்கும் வந்துட்டோமேனு வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். சரிங்கம்மா, நீங்க எப்ப வேணா வரலாம்மா. எங்க வீடு உங்களுக்காக திறந்தே கிடக்கும். என்னம்மா விஜி, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க போல இருக்குது. அப்படியே இருக்கேனா? இல்லையே, 2 சுத்து பெருத்துட்டேனே. அட அதை சொல்லலம்மா, உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டின்னு போயிட்டு இருக்காங்க. நீ என்ன இன்னும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே தண்ட சோறு மாதிரி தின்னுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போலையே. உங்க வயசுல உள்ள சுசீலா, கோகிலா, இந்திரா இவங்கெல்லாம் மண்டையை போட்டாங்க. நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க. நான் ஏதாவது ஃபீல் பண்ணேனா? அப்புறம் இந்த கல்யாண வேலை எல்லாமே அப்படி அப்படியே நிக்குது. என்ன ஏதுன்னு பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன். எப்படி பேச்ச மாத்துது பாத்தியா? இதுக்கெல்லாம் இப்படி பேசினாதான் கரெக்டா வரும். ஆமாண்டி லீலா, இதுக்கெல்லாம் நம்ம சரோ அக்கா செட்டே ஆகாது. நான் போனேன்னு வையேன், இது பெண்டை நிமித்திடுவேன். நிமித்தி வந்துட்டாங்கக்கா இந்த 3 பேரும். என்னாச்சு லட்சுமி? உங்களுக்கு தெரியாதாக்கா, உங்க தங்கச்சிங்க தானே, அவங்களையே கேளுக்கா என்ன நடந்துச்சுன்னு. விஜி, லீலா, பவானி, என்னதான் ஆச்சு? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, பக்கத்து தெருல ஒரு 7-8 ஆட்டை பிடிச்சு கொண்டு போனாங்க. எதுக்குக்கா இப்படி ஆட்டெல்லாம் தரன்னு இழுத்துட்டு போறாங்கன்னு லட்சுமிய கட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, கசாப்பு கடைக்கு ஆட்டை எதுக்கு சும்மாவா பிடிச்சு கொண்டு போவாங்க, ஆட்டை கொண்டு போய் வெட்ட போறாங்கன்னு. அதனாலதாக்கா நாங்க எல்லாம் பேசிக்கிட்டோம், ஒரு நல்லா இருக்கிற உயிரை போய் கொல்றது நல்லதா, ரத்தப்பள்ளி வாங்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டோம். அதனால அந்த ஆட்டுக்கடைக்கே போய் நடக்கிற சம்பவத்தை தடுத்து நிறுத்தலாம்னு முயற்சி பண்ணோம்க்கா. அந்த கடைக்காரங்க கிட்ட போய் எங்க ஆட்டெல்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அந்த கடைக்காரன் என்னடான்னா, நான் இவ்வளோ விலை கொடுத்து இந்த ஆட்டெல்லாம் வாங்கியிருக்கேனேம்மா, நீ வெட்டாதன்னு சொல்ற அப்படின்னு கேட்டான். நீங்க எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் நாங்க இந்த ஆட்டெல்லாம் வெட்டதான் போறோம்னு சொன்னோம். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, ஒன்று எங்களை வெட்ட விடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஆட்டுக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்த ஆட்டை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். நாங்களும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம்க்கா. என்ன முடிவு? அந்த ஆட்டோட விலை என்னன்னு கேட்டோம். தீயா சொல்றான்க்கா விலையெல்லாம், 1 கிலோவே 1000 ரூபா சொல்றான். கடைசியா என்னதான் பண்ணீங்க? ஆமாக்கா, யோசிச்சு பாருங்க, 1 கிலோவோட விலைய 1000 ரூபானா 7-8 ஆட்டோட விலைய 1 லட்சத்துக்கு மேல தாண்டிரும் போலயே. 7-8 ஆடுலாம் வாங்க முடியாது, அதுக்கான வசதியும் எங்க கிட்ட இல்ல. வேணும்னா ஒரு 1/4 கிலோ கறியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோங்க. போன வாரம் கசாப்பு குழம்பு நான் செஞ்சு கொடுத்தேன்ல, அதுதான்க்கா. நல்லா இருந்துச்சா? அடி பாவிகளா, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வீட்டுக்கு வந்துருச்சு, வந்து எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. இந்தாமா சாரோ, உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியல, ஆனா கல்யாணம் பேசினதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் தூக்கி போடலாம்ல. ஒரு சேலைய கட்டினா என்ன உனக்கு? அது சேலை கட்ட தெரியாதா உனக்கு? இல்ல உங்க அப்பா உனக்கு சேலை துணிமணி எடுத்து கொடுக்கலையா இன்னும்? இந்த பொம்பளை மண்டைய உடைக்காம விடக்கூடாதுடி. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படியெல்லாம் இல்லம்மா, எல்லா சேலை துணிமணியும் எல்லா பிள்ளைங்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த பொண்ணு தான் கட்ட மாட்டேங்குது, வீட்டுல இருந்தா எதுக்குன்னு. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ என்னமோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனிமே டெய்லி சேலை கட்டி பழகு, புரியுதா? அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சுடிதாரு இல்ல உனக்கு ஜீன்ஸு பேண்ட்டு என்ன போட்டாலும் மேலே ஒரு துப்பட்டாவை போட்டுரு, அதுதான் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வரும். என்னம்மா லீலா, நீ தான் என் மையன் வேலை பார்க்குற கம்பெனியில் சேர்ந்துருக்கியா? இல்லைங்க, நான் வேலை பார்க்குற கம்பெனியில தான் உங்க புள்ள வந்து சேர்ந்தாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வயசுல மூத்தவன்ற முறையில் உனக்கு நான் ஒரு சில அறிவுரையெல்லாம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கம்மா.
குனிஞ்ச தலை நிமிராம இருக்கோமா, வேலைக்கு போனோமா வந்தோமா, வீடு வந்து பத்திரமா சேர்ந்தமான்னு இருக்க பாரு, சரியா? அவன்கிட்ட பேசுனேன் இவன்கிட்ட பேசுனேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? நான் கிளம்புறேன். இந்த பொம்பளைக்கு ஒரு அறிவும் இல்ல விவசாயம் இல்லையே, எதுக்கு இப்படி வந்து பேசிட்டு போகுது, அதுவும் லீலாக்காவை பார்த்து. லீலா, எதுவும் தப்பா நினைச்சுக்காத லீலா, அவங்க நல்ல முறையில தான் சொல்லியிருக்காங்க. சரோக்கா, என்ன எல்லாத்துக்கும் வக்காலத்து வாங்குற? அவங்க பேசுனது சரியா? நீயே சொல்லு. அவங்க சொன்ன அறிவுரை சரிதான், ஆனா சொன்ன விதம் தான் தப்பு. எதுவும் தப்பா நினைச்சுக்காத லீலா, அவங்க பொதுவாக தான் சொல்லிட்டு போறாங்க. நீ ஏன் அழுகுற? உன்னைய எதுவும் குறிச்சிலாம் அவங்க சொல்லல. நான் அவங்க பையன்கிட்ட கூட அவ்வளவா பேசுனது கிடையாதுக்கா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க பையன் பேர் என்னக்கா? செல்லமா வெள்ளமா? செல்வம். இந்த அம்மா சொல்லுதுன்னா நீ காதல வாங்கிக்காதக்கா. நீ எப்பயும் போல இரு. ஜாலியா பேசுறாருல அவர் உன்கிட்ட, அதே மாதிரி நீயும் ஃப்ரெண்ட்லியா பேச பழகு. இதுக்கெல்லாம் சீரியஸா நினைச்சு அழுகாதக்கா. பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டாலே இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாருக்கா. தேவையில்லாம ஆம்பளை பசங்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத. இதுவே அவங்க பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் சொல்றதுக்கு வக்கு இல்லை. பெரியவங்கள அப்படிலாம் பேசாதம்மா. ஆமா, நீ சொல்லு, ஓ மாமியார் தானே. லீலா, அழுகாத. இந்த அம்மா இப்படி பேசுறதுக்காகவே நீ செல்வத்துக்கிட்ட பேசணும், பழகணும்.